அதே போல விஜய் அவர்கள் அந்த சம்பவம் நடந்துட்ட பிறகு சென்னை திரும்பினார். சென்னையில தற்போது நான் மக்களை போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல தொடர்ந்து காலம் வச்சுன்னு எதிர்கட்சின்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு அந்த இடத்துல போய் சந்திச்சிருக்கணுமா, என்ன நினைக்கிறீங்க? அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்திருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமாக இருந்திருப்பார். சரி, எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் எல்லாருக்குமே இருக்கிறது. அதனால அதை போய் ஒரு குறைய சொல்லிட்டு நம்ம ஏன் நீங்கள் போகல, அவர் போகலைன்னா நாங்கள் தான் போகிறோம்ல, தம்பி போகலைன்னா அண்ணன் போய் பார்க்கணும், அதை போய் பிரச்சனை போவார். போய் நீங்கள் ஏன் போகல, அரசியலா பார்த்து நடத்திச்சா திமுக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுல திமுகவோட போஸ்டரா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியா போனதா இருக்கட்டும், அவர் பேர் போட்ட ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்ததுல இருந்து எல்லாமே அரசியல் சார்ந்து நடந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் பரவி. இந்த விஷயத்தை எப்படி பாருங்க? அதே மாதிரி விஜய் அவர்கள் மேடையில இருந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நம்ம கொடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னும் அந்த மேடையில இருந்து பேசுறதை நீங்க பாத்திருப்பீங்க. அது காலையிலையும் பதில் அதுக்கு சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்த ஒரு குழந்தைய தான் எடுத்துட்டு போச்சு அந்த அவசர ஊர்தி. எப்படி பார்த்தாலும் மாறி மாறி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி பொங்கல் பிள்ளைகளுக்கு அந்த வலி தான் இழப்பு தான் நமக்கு முன்னாடி. இப்போ இதில் போய் இது பேச்சு புரிஞ்சுக்கோங்க. தங்கச்சி கேட்குற மாதிரி இங்கே எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற அண்ணனி, இது எல்லாமே அரசியல்.